உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ தானே ராதாவை ஏதோ பண்ணிருக்க. நான் சும்மா விட மாட்டேன் தாமினி, சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? பாப்போ என்னன்னு பார்க்கலாம். ஐயோ வேணாம் மோனையா, ரவுடிங்க புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ரவுடிங்க அடிச்சிருவாங்க. அதான் நான் இருக்கல, நீ ஏன் பயப்படுற? என் கூட வா. மோனையா, நான் எனக்காக ஒண்ணும் பயப்படல, பின்ன உங்களுக்காக பயப்படுறேன். அவங்க 4 ரவுடிங்க, நீங்க தனி ஆளு. உங்களை அடிச்சு அவங்க கைமா பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கைமா. இப்ப நான் உங்களை அடிச்சல அந்த மாதிரி. நான் என்ன மட்டனா கைமா பண்றதுக்கு? அந்த 4 ரவுடிங்களையும் 4 பேரையும் 40 பீஸா வெட்டிடுவேன். பாடியை பார்த்தல பாரு, எப்படி பெருசாகுதுன்னு பாரு. தெரியுதா? எவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் சிங்கம், தெரியும்ல. நான் உருமுனாலே ஓடி போயிடுவானுங்க. வா போய் பார்க்கலாம். தெரியும், எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? ஆனா உங்களுக்கு வயசாயிடுச்சு மோனையா. அன்னைக்கு அந்த காட்டுல உங்களை காப்பாத்த நான் மட்டும் இல்லைன்னா உங்க நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அப்புறம் மோனையா, சிங்கம் எவ்வளவு பெருசா உருமுனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு வயசாயிதானே தெரியும். ஐயோ, எதுக்கு நீ இப்ப வயசெல்லாம் இழுக்கிற? இந்த வயசுல கூட ரோசி மாதிரி ஹாட் பியூட்டிஃபுல் பொண்ணுங்க என்ன பார்த்து மயங்குறாங்க. அதுவும் இல்லாம ரோசி. மோனையா, இதோட நிறுத்திக்கோங்க. திரும்ப என் முன்னாடி அந்த ரோசியோட பேரை சொல்றதை நிறுத்துங்க. இல்லன்னா அந்த ரவுடிங் என்ன நானே உங்களை அடிச்சு கைமா பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. சரி சொல்ல மாட்டேன். ரோசி பேரை எடுக்கவே மாட்டேன். எடுக்காதீங்க. அப்புறம் இன்னொன்னு, வெளியே நிக்கிறது மிஸ் ரோசி இல்ல, 4 ரவுடி பசங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. பா, எனக்கு உனக்கு வேர்ல்ட் பாயிண்ட் ஸ்வைனோட ஜோடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வா. ஸ்வைன் அப்படின்னா? ஸ்வைன்னா அது வந்து ஏன் திரும்ப இங்கிலீஷ்லயே பேசுறீங்க நீங்க? பறவை. பறவை. பறவை பறக்குமே, அது என்ன சொல்லுவாங்க? பறவை பறக்குது. இல்ல, ஸ்வைன் ஃப்ளூ. ஃப்ளூ. துளசி, நீ என்ன கொல்ல போறியா தாமினி? கொல்ல போறியா? அதுவும் இந்த கத்திய வச்சு. குத்து. ஒரு வேலை பண்ண துளசி, இன்னைக்கு நீ என்ன ஒரேடியா கொன்னு போட்டுரு. ஒண்ணு என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு, இல்லனா என் நரம்ப கட் பண்ணிடு. இல்லனா இன்னொரு வேலை பண்ணு, உன்ன மாதிரி நீ என்ன எரிச்சு கொண்டு போட்டுரு. துளசியால நிச்சயமா உன்னை தாக்க முடியும். ஆனா அவன் நிச்சயமா உன்னை கொல்ல மாட்டா. இயற்கையின் நியதி அது. ஒருவேளை ஒரு ஆன்மா ஒரு மனுஷனுடைய உயிரை பறிச்சுதுன்னா அப்புறம் அது நிரந்தரமா பூலோகத்தை விட்டு போய்தான் ஆகணும். சாரி துளசி, நான் அதை மறந்தே போயிட்டேன். நீ எப்போ இங்க வந்தாலும் என்கிட்ட அடிச்சு விளையாடிட்டு தான் போற. ஏன்னா உன்னால எப்பவும் என்ன மொத்தமா கொல்ல முடியாதுல. எனக்கு நல்லா தெரியும் துளசி, என்ன கொல்றதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் என்னைக்கும் வரவே வராது. ஏன்னா இந்த உலகத்துல உன்னோட வேலை முழுசா முடியவே இல்லையே. உன்னோட செல்ல பொண்ணு குஷி இருக்காளே, அப்புறம் மோகன், அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போக போறதில்ல. பத்தாததுக்கு உனக்கு சக்காலத்தையே வந்திருக்காளே உன் ஃப்ரெண்டு ராதா. இப்ப அவ மேலேயும் உனக்கு அப்படியே பாசம் பொங்கி வழியுதுல.
அவளையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீ ஒரு வேலை பண்ணு துளசி. வாழ்க்கை முழுக்க இப்படியே இங்கேயே அலைஞ்சுக்கிட்டே இரு. நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இரு. ஏன்னா உன்னால என் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. இன்னைக்கு உன்னோட விளையாட்டு முடிஞ்சு போச்சுனா முதல்ல இங்க இருந்து வெளியே போ துளசி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் இந்த மாதிரி வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே, இவளை என்னால கொல்ல முடியல. இவ என் குடும்பத்துக்கு வந்து இவ்ளோ பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னால இவளை எதுவுமே பண்ண முடியல. ஏன் கடவுளே, மோகனும் ராதாவும் நல்லபடியா திரும்பி வரணும். அவங்க வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. இப்ப நான் அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ மோனையா போகாதீங்க. மோனையா சொன்னா கேளுங்க. அவங்க அடிச்சு உங்களை கைமா பண்ணிடுவாங்க. சொன்னா கேளுங்க. எப்படி போட்டு அடிச்சிருக்கா. இந்த துளசி கிட்ட இருந்து எப்பதான் நமக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல. அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என் பொண்ணை போட்டு அடிச்சு துவைச்சு எடுத்துறாளே. ஹலோ, நான் தான் மேடம். 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. இந்த வேலை நீங்க நினைச்ச மாதிரி முடியணும்னா நீங்க எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, சொன்னதை செஞ்சு முடி. சரி மேடம், வேலை முடிஞ்சிடும். அந்த பிசாச பத்தி எனக்கு தெரியுமா? ஆனா இந்த ராதாக்கும் மோகனுக்கும் எண்டு கார்டு நான் போட்டே ஆகணும். மோனையா நான் சொல்றேன்ல, இங்கதான் ரவுடி பசங்க இருக்காங்க. வா. ஐயோ பின்னாடி வாங்க, ஓடி போயிடலாம். இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? அது போங்களே, இப்ப போங்க. பெருசா பேசுனீங்களே, இப்ப போங்க. அட என்ன நீ இப்ப போய் இவங்க 3 பேரும் நாம ஒன்றையா? நான் உங்களுக்கு பாதியா தெரியறேன் மோனையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ மொத்தமா ஒரு 1.5. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.